ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க குயிக்காக ஒரு ஸ்லீவ் டிசைன் பார்த்துலாம். இதுக்கு வந்து நான் ஸ்லீவ் பீஸ் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பார்டர் வந்து கொஞ்சம் பெரிய பார்டருங்கனால நான் பார்டர்லேருந்தே கொஞ்சம் பீசஸ் எல்லாம் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்டு அதில் கொஞ்சம் மெயினாக இருக்கிற அந்த சின்ன பார்டரையும் நான் தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஸ்லீவ்லேயே வச்சு நம்ம எது எக்ஸ்ட்ரா பீசஸ் எதுவுமே இல்லாமல் ஒரு ஸ்லீவுக்கு நம்ம வெட்டி வச்சுக்க அந்த துணியிலே ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு இந்த ஸ்லீவோட சென்டர் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் ஸ்லீவ் வந்து வெட்டலை, டிசைன் பண்ணுறதுனால நான் ஸ்லீவை ஃபைனலாக தான் நான் வெட்டுவேன், இப்போ எதுவும் வெட்ட மாட்டேன். இப்போ அந்த ஸ்லீவோட அந்த பீஸில் சென்டர் மார்க் பண்ணி அதுலேருந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த லைனில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம பார்டர்லேயே கொஞ்சம் பீஸ் 2 கலர் பார்டர் இருந்துச்சு இதுலேயே. ஸோ அதில் ஒவ்வொரு கலர்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் பீஸ் வந்து நம்ம ஈவனாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதாவது நீளமாக இருக்கிற பீஸை மடித்து எந்த அளவுக்கு பீஸோட இது வருமோ அந்த அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இல்லை 2.5 அந்த அளவுக்கு தான் இருக்கும். 2க்கு 2 இல்லை 2க்கு 2 அந்த அளவு வந்து இந்த மாதிரி பூ ஷேப்பில் வந்து நான் மடிக்கிறேன். ஃபஸ்ட்டு ட்ரையாங்கலாக மடிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச் சேர்த்து இந்த மாதிரி மடிக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் எங்கே தையல் போடுறேன்னா, இப்போ நான் மடக்கிறேன் மடக்கி என் கட்டை விரல் வச்சுருக்கும் போது ஒரு மடிப்பு வருதுலாம், அந்த மடிப்பில் தான் நான் தையல் போட போகிறேன். அதுக்கு கீழேயும் கொஞ்சம் இறக்கி போடலாம். பட் இருந்தாலும் அந்த மடிப்பு கிட்ட போடும்போது இன்னும் அந்த டிசைன் வந்து அழகாக இருக்கும், பார்க்க விசிபிளாக அழகாக இருக்கும். ஸோ ஒரு சைடு வந்து நான் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். அதே மாதிரி இன்னொரு கலர் இருக்குல்ல, அதாவது ஒரு காப்பர் கலரும் இன்னொரு கொஞ்சம் லைட் க்ரீன் கலர், இந்த மாதிரி கலர் தான் ரெண்டுமே எனக்கு கிடச்சிச்சு. ஸோ இது ரெண்டையுமே நான் வந்து ஆப்போசிட்டாக வச்சுருக்கேன். கரெக்டாக அந்த லைனோட நுனியில் வந்து இந்த பூவோட நுனி இருக்கிற மாதிரி பார்த்து 2 சைடும் நான் வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்தா நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதனால் இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த பீசஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்லீவ் வந்து நான் திருப்பி விட்டுட்டு கட்டை வரல அந்த கீழ் டிசைனை பிடிச்சிட்டு நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ண போகிறேன். இப்படி கட் பண்ணும்போது நம்ம சாரீ பீஸில் வந்து கத்திரிக்கோள் படவும் சான்சஸ் கிடையாது. அண்ட் நம்மளுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து ஈவனாக நம்ம கட் பண்ணணும் அப்படிங்கிறதும் தெரியும். ஸோ இந்த மாதிரி மெத்தட் வந்து நிறைய வந்து நான் சொல்லிக் கொடுக்குறேன். கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க எல்லா வியூவர்ஸ்க்கும் தெரியும். இப்போ வந்து நான் ஃபுல்லாக பீஸரெல்லாம் 2 சைடும் வந்து கட் பண்ண போகிறேன். ஒரு சைடு கட் பண்ணிட்டு இன்னொரு சைடு வந்து நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டிசைனில் வந்து இப்போ வர ஃபெஸ்டிவல்ஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது குர்த்திக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம், ப்ளவுஸஸ்க்கும் ட்ரை பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான், ரொம்ப இது இல்லை. அண்ட் இதில் வந்து என்ன ஒரு அதிசயமான விஷயம்னு பார்த்திங்கன்னா, லைனிங் இல்லாமல் பிசரெல்லாம் மறைக்கிற மாதிரி தான் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இன்னும் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இந்த ப்ளவுஸ் பீஸ்லேருந்து லைட்டாக தூக்கி இந்த பிசரை மறைக்கிற மாதிரி நம்ம அந்த பீஸ் மேலே வச்சு ஒரு தையல் போட போகிறோம். இதே மாதிரி ஒரு வீடியோ வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா டைமும் லைனிங் வச்சு தைக்க முடியாதுல்ல. ஸோ லைனிங் இல்லாத பட்சத்துக்கு பிசர் எதுவுமே தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஈஸியான மெத்தடில் வந்து ஒரு ப்ளவுஸு ஸ்லீவ் ரெடி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நான் 2 சைடு வச்ச பிறகு கீழே வந்து அந்த எக்ஸஸாக இருக்கிற பார்ட்ரு, அதாவது இந்த பார்ட்ரு ப்ளஸ் இதுக்கு மேலே ஒரு க்ரீன் கலரில் அந்த வரும், அதுக்கு மேலே திருப்பி காப்பர் பார்ட்ரு வரும், அதுக்கு மேலே இந்த எல்லோ கலர் ப்ளவுஸ் வரும். அது இப்படி தான் இருந்துச்சு பெரிய பார்ட்றதுனால. நான் அதெல்லாம் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து அந்த பார்டரில் வந்து இன்னொரு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு அதாவது படிமான தையல் போட்டுக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்கும். இல்லாட்டி நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது கொஞ்சம் தூக்கிட்டு நல்லா இருக்காது. ஸோ பார்டர் அட்டாச் பண்ணும்போது பார்டர் மேலே ஒரு படிமான தையல் போடுறது ரொம்பவே நல்லது. அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், பார்க்க லுக்காகவும் நல்லாயிருக்கும். அதனால் ஸோ இதுலேயும் பிசுறு வந்து உள்ளே போயிடும், உங்களுக்கு கவலையே இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டேன். இதுக்கப்புறம் தான் வந்து நான் ஸ்லீவாகவே வெட்ட போகிறேன். இந்த சென்டர் மார்க் பண்ணோம்ல, அதை வச்சுக்கிட்டு பீசஸ் 2 சைடும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்லீவ் வெட்டும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து டிசைன் அழகாக வரும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்லீவ் வெட்டிட்டிங்கன்னா அந்த 1 இன்ச்சு ஒரு அளவுக்கு நம்ம டிசைன் வைக்கிறோம்ல, அந்த டிசைன் வைக்கிற பீஸ் வந்து அந்த இடத்துல ஸ்லீவுக்குள்ளே போயிடும், இல்லை ஏதாச்சும் ஒரு தப்பாயிரும். அதனால் எப்போயுமே டிசைன் பண்ணி முடிச்சுட்டு ஸ்லீவ் வெட்டுறது ரொம்பவே நல்லது. லைனிங்கில் நீங்கள் வெட்டி வச்சிடலாம், அது பிரச்சனை இல்லை. பட் மெயின் பீஸில் வெட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து நீங்கள் டிசைன் பண்ணிவிட்டு வெட்டுங்க. இப்போ இந்த சென்டரில் இருக்கிற பீஸுக்கு நல்ல மணி கொடுக்கலாம், இல்லை நூல் கண்டு வச்சு நீங்கள் தைச்சாலும் சரி. ஸோ இந்த டிசைனை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாரும்.